ஏ காய்ஸ், இதுதான் அறிவழகன். இவரு ஒரு ரைட்டர் ஆகணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, இவருக்கு எந்த கிரியேட்டிவ் ஐடியாஸும் வரல. அவரோட தாட்ஸ் அண்ட் எண்ணங்கள்லாம் ஸ்ட்ரீம் லைன்டா கொண்டு போய் ஃபோக்கஸ் பண்ண முடியல. எதை ஸ்டார்ட் பண்ணாலும் நல்லா இல்லன்னு அதை டிலீட் பண்ணிட்டு திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா அறிவு என்னதான் ட்ரை பண்ணாலும் கொஞ்சம் கூட ப்ராக்ரஸே பண்ண முடியல. கடுப்புல எதுவுமே பண்ணாம விட்டுடலான்னு நிறைய டைம் வேஸ்ட் பண்ணிட்டு அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிட்டுக்கிட்டு சரியா தூங்காம ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லாம அவரோட வேலைகளை செய்யாம ப்ரொக்ராஸ்டினேட் பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு பேட் ஹேபிட் ட்ராப்ல மாட்டிக்கிட்டாரு. இப்படி அதிகமான டைம் அறிவு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறதால அவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் அமுதகனியும் அறிவு உருப்பிட மாட்டார்னு நினைச்சிட்டு அவரை அவாய்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அவர் புக் எழுதுறதுக்கு ஸ்பான்சர் பண்ணவங்களும் ஏன் இன்னும் புக் ரெடி ஆகலன்னு ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அறிவால என்ன பண்ணாலும் அந்த பேட் ரொட்டீன் அண்ட் ப்ரொக்ராஸ்டினேஷன்ல இருந்து வெளியே வரவே முடியல. சோ இந்த நேரத்துல அறிவு மேட்ரிக்ஸ் படத்துல வரும் மார்ஃபியஸ் கேரக்டர் மாதிரி ஒருத்தரை மீட் பண்ணாரு. அந்த படத்துல வர மாதிரி அவரோட 2 கைய நீட்டி, உனக்கு இப்ப 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு அறிவழகன். இந்த ப்ளூ பில் எடுத்தா உன்னோட லைஃப நீ மாத்திக்க விரும்பலன்னு அர்த்தம். இப்ப இருக்க மாதிரி நீ கண்டினியூ பண்ண போற. ஒரு மாற்றமும் வராம நீ கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்க போறன்னு அர்த்தம். ஆனா இந்த ரெட் பில் எடுத்தா உன்னோட லைஃப நீ ஃபிக்ஸ் பண்ணலாம். உன்னோட பிரெயின் அண்ட் ஹியூமன் பாடியோட கெப்பாசிட்டிய அன்லாக் பண்ணலாம். இப்போ உங்ககிட்ட கேக்குறேன், அறிவுக்கு கொடுக்குற மாதிரி இந்த 2 ஆப்ஷன்ஸ உங்ககிட்ட கொடுத்தா நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? ஒருவேளை நீங்க ப்ளூ பில்ல சூஸ் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவை இதுக்கு மேல பார்க்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு இது யூஸ் ஆகவே போறதில்ல. ஆனா நீங்க ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண ரெடியா இருக்கீங்கன்னா இந்த ரெட் பில்ல சூஸ் பண்ணுங்க. உங்க லைஃப உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வரதுக்கு இந்த சேலஞ்ச் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண போகுது. அந்த சேலஞ்சோட பேர் என்னன்னா 75 டேஸ் ஹார்ட் சேலஞ்ச். இதை கேட்டுட்டு நீங்க இது என்னமா புதுசா இருக்கு? யூஸ்வலா 21 நாள் தானே சொல்லுவ, ஆனா என்ன 75 நாள் சொல்ற? 75 டேஸ் ஹார்ட் அப்படின்னு ஏதோ புதுசா சொல்றியேமா அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னா அது என்னன்னு சொல்றேன் கேளுங்க. ஜேம்ஸ் லாரன்ஸ் இவரை அயன் கவ்பாய் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஏன்னா இவரு 50 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்ல தொடர்ந்து 50 நாட்களுக்கு 50 அயன்மேன் ட்ரையத்லான்ஸ் கம்ப்ளீட் பண்ணாரு. அயன்மேன் ட்ரையத்லான் ரேஸ்ங்கிறது இந்த உலகத்துல இருக்கிறதுலே ஒரு டஃபஸ்ட் ரேஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல 4 கிலோமீட்டர் ஸ்விம்மிங் பண்ணதுக்கு அப்புறமா 180 கிலோமீட்டர் சைக்கிள் ரைடிங் பண்ணணும். அதுக்கப்புறமா 42 கிலோமீட்டர் ரன்னிங் பண்ண வேண்டியிருக்கும். இந்த எல்லாத்தையும் கண்டினியூஸா பண்ணாதான் அந்த ரேஸே கம்ப்ளீட் ஆகும். இந்த மாதிரி ஒரு ரேஸ ஒரு நாள் இல்ல 2 நாள் இல்ல தொடர்ந்து 50 நாட்களுக்கு அவர் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிருக்காரு. அவரை பொறுத்த வரைக்கும் மென்டல் டஃப்னஸ பில்ட் பண்ணணும்னா டெய்லி நிறைய பெயின்ஃபுல்லான விஷயங்களை ஃபேஸ் பண்றத ஒரு பழக்கமா மாத்தணும்னு சொல்றாரு. அப்பதான் உங்க லைஃப்ல நார்மலா நடக்கக்கூடிய விஷயங்கள், நார்மலா ஃபேஸ் பண்ணக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் நீங்க ஈஸியா ஓவர் கம் பண்ண முடியும்னு சொல்றாரு. ஆண்டி ஃப்ரெசல்லா அப்படிங்கிற ஒருத்தர் ஒரு பாட்காஸ்ட்ல ஜேம்ஸ் லாரன்ஸ் கூட பேசிட்டு இருக்கும்போது அவரோட ஸ்டோரிய பத்தி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அவர் இன்ஸ்பைரிங்கா ஃபீல் பண்ணதால பர்சனலி அவரோட லைஃபை ஃபிக்ஸ் பண்றதுக்கு 75 டேஸ் ஹார்ட் சேலஞ்ச்னு ஒரு ப்ரோக்ராம ரெடி பண்ணாரு. இந்த சேலஞ்சை அவர் பப்ளிக்கா ஒரு பாட்காஸ்ட்ல அனௌன்ஸ் பண்ணிட்டு அதோட ப்ராக்ரஸையும் அப்லோட் பண்ணிட்டு இருந்ததால நிறைய பேர் இதுல இருந்து இன்ஸ்பயர் ஆகி நம்மளும் நம்மளோட லைஃபை ஃபிக்ஸ் பண்றதுக்கு இந்த சேலஞ்சை அட்டம் பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இதை அட்டம் பண்ணி பார்த்தாங்க. டெய்லியும் இந்த சேலஞ்சில் இருக்கிற விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பெயினை ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எக்கச்சக்கமான பேரு ஃபெயில் ஆனாங்க. வெறும் 1-2% மக்கள் தான் அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணாங்க. இப்படி 1% மனிதர்கள் தான் அதை சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ற அளவுக்கு அதுல அப்படி என்னதான் கஷ்டமான விஷயங்கள் இருக்குன்னு நீங்க யோசிக்கிறீங்கன்னா இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன், தொடர்ந்து கேளுங்க. நம்பர் 1, drink approximately 4 liters of water every day. இந்த சேலஞ்ச் அமெரிக்கன்ஸ் கிரியேட் பண்ணதால அவங்க டெய்லி 1 gallon of water குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கணக்கு சொன்னாங்க. 1 gallon நம்ம லிட்டருக்கு கன்வெர்ட் பண்ணா அது அப்ராக்சிமேட்லி 3.78 லிட்டர்ஸ் வருது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை கேட்டதும் ஒரு நாளைக்கு 4 லிட்டர் தண்ணி குடிக்கணுமா, அது எப்படி குடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இந்த 4 லிட்டர் தண்ணி குடிக்கும் அளவுக்கு நமக்கு தாகம் அடிக்கிற மாதிரி ஆக்டிவிட்டிஸ் இந்த சேலஞ்ச அடுத்து வரப்போகுது. அதுக்காக தான் இந்த விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. நம்ம பாடியில 60 to 70% வாட்டரால கிரியேட் ஆயிருந்தாலும் நம்மள நிறைய பேர் எப்பவுமே டீஹைட்ரேட்டடா தான் இருக்கும். இந்த சேலஞ்ச் முதல்ல நம்மளோட பேசிக்ஸை ஃபிக்ஸ் பண்றதுல ஃபோக்கஸ் பண்றதுனால இந்த மாதிரி விஷயங்களை நம்மள முதல்ல ஃபோக்கஸ் பண்ண இன்சிஸ்ட் பண்ணுது. ஏன்னா நம்ம இந்த மாதிரி சரியா வாட்டர் கன்சியூம் பண்ணாம இருந்தோம்னா நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன் எஃபெக்ட் ஆகி ஃபோக்கஸ் பண்ற அபிலிட்டி இழந்துருவோம். ஸோ டீஹைட்ரேஷன் கூட நீங்க உங்க லைஃபை உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வர்றதுக்கு இவ்வளோ காலமா ஒரு முக்கியமான காரணமா இருக்கலாம். ஸோ வாட்டர் அதிகமா குடிக்க கூடாதுங்கிற மாதிரி எந்த மெடிக்கல் கண்டிஷனும் உங்களுக்கு இல்லைன்னா இந்த மாதிரி வாட்டர் குடிக்கிறத நீங்க அட்டம் பண்ணலாம். தாகம் எடுக்கிறப்ப ஆர்டிஃபிஷியல் கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் குடிக்கிற பழக்கமா வச்சிருந்தீங்கன்னா அதை உடனே ஸ்டாப் பண்ணிட்டு ரூம் டெம்பரேச்சர் தண்ணியோட ரீப்ளேஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டெப்பை கம்ப்ளீட் பண்றதுக்கு இந்த விஷயம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஞாபகம் வச்சுக்கோங்க, 4 லிட்டர் தண்ணிய ஒன்ஸ் அட் அ டைம்லாம் குடிக்கணும்னு அர்த்தம் இல்ல. 24 மணி நேரத்துல உங்களுக்கு எப்பெல்லாம் தாகம் எடுக்குதோ இல்ல பீரியாடிக்கலா அலாம் செட் பண்ணி கூட 1 ஹவருக்கு ஒன்ஸ் வாட்டர் இன்டேக் பண்ணுங்க. இப்படி பண்ணும்போது அது உங்க பாடிக்கு தேவையான பேசிக் ஹைட்ரேஷனை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அடுத்து நம்பர் 2, do 245 minutes ஒர்க் அவுட்ஸ் எவ்ரி டே. டெய்லி 2 வாட்டி 45 நிமிஷம் ஒர்க் அவுட் பண்ணணும்னு சொல்றாங்க. ஸோ டோட்டலி 90 minutes per day, அதாவது 1.5 மணி நேரம் கம்பல்சரியா நீங்க எக்ஸசைஸ் பண்ணியே ஆகணும்.
இந்த ஒர்க் அவுட் செஷனை 2ஆ பிரிச்சுக்கிட்டு அவுட்டோர் ஒர்க் அவுட்னு சொல்லி 45 மினிட்ஸும் இன்டோர் ஒர்க் அவுட்னு சொல்லி 45 மினிட்ஸும் அலோகேட் பண்ணிக்கலாம்னு சொல்றாங்க. அவுட்டோர் ஒர்க் அவுட்ல பிசிக்கலா நீங்க வெளியே போய் இல்ல அட்லீஸ்ட் உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு போய் சன்லைட் படுற மாதிரி நேச்சுரல் ஏரை கன்சியூம் பண்ற மாதிரி ஒரு ஒர்க் அவுட் செஷனை முடிச்சுட்டு அடுத்து கார்டியோ இல்ல ஏரோபிக் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிட்டு ஜாகிங் ரன்னிங்கோ இல்ல சைக்கிளிங்கோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அந்த எக்ஸசைஸை ஒரு அவுட்டோர் ஒர்க் அவுட்டா கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னொரு 45 நிமிஷம் இன்டோர் ஒர்க் அவுட் செஷன்ல நீங்க பிசிக்கலி வெயிட் லிஃப்ட் பண்றதோ இல்ல புஷ் அப்ஸ் புல் அப்ஸ் மாதிரி எக்யூப்மெண்ட்டே இல்லாம பாடி வெயிட் எக்ஸசைசஸும் பண்ணலாம். இதெல்லாம் கேட்கும்போது நீங்க ஓவர்வெல்மிங்கா ஃபீல் பண்ணலாம். எனது ஒரு நாளைக்கு 2 வாட்டி எக்ஸசைஸ் பண்ணணுமா, ஒரு வாட்டி எக்ஸசைஸ் பண்றதே கஷ்டம் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த சேலஞ்சோட பாயிண்டே இதுதான். கஷ்டமான விஷயங்களை நீங்க கரெக்டா செஞ்சு உங்களோட செல்ஃப் கான்பிடன்ஸ் அண்ட் வில் பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ண பாக்குறீங்க. இப்பெல்லாம் இவ்ளோ கஷ்டமான விஷயத்தையே நம்ம பண்றோம். இந்த எக்ஸாம் நம்மளால படிக்க முடியாதா, இல்ல நம்மளோட ஒர்க்ல இந்த ஒரு விஷயத்த நம்மளால முடிக்க முடியாதா அப்படின்னு மத்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஈஸியா தெரியும். அதுக்காக உங்க பாடி அண்ட் மைண்டை நீங்க சரியா பில்ட் பண்ணணும். இந்த உலகத்துல இருக்க டாப் பெர்ஃபார்மர்ஸ் எல்லாருமே அவங்க ஹெல்த் அண்ட் மைண்ட் செட்டை சரியா வச்சுக்கிறதுனாலதான் ஒரு பை ப்ராடக்டா அவங்களுக்கு கிடைக்கிற ரிசல்ட்ஸ் வருது. அவங்களால பெரிய கஷ்டம்லாம் படாம பெரிய பெரிய அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ண முடியுது. இந்த உலகத்துல மெஜாரிட்டி ஆஃப் த மக்களுக்கு வியாதி வர்றதுக்கான காரணமே பிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி தான். அதுக்குன்னு ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக் லெவலுக்கு போய் 200 புஷ்அப் 100 புல்லப் எல்லாம் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. உங்க பிசிக்கல் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி இந்த ஸ்டேஜ்ல இருந்து நான் இம்ப்ரூவ் ஆக என்ன பண்ணணும்னு யோசிங்க. ஒருவேளை உங்களால அவுட்டோர்ல ஓட முடியலையா, அப்ப இவ்வளவு தூரம் நடக்கிறேன், அவர் இது வரைக்கும் வாழ்க்கையில எக்ஸசைஸ்னு ஒண்ணு பண்ணதே இல்லையா, அப்ப பிகினிங்ல 5 புஷ்அப்ல இருந்து ஸ்டார்ட் பண்றாங்கிற மாதிரி உங்களால என்ன மாதிரி எப்படி பண்ண முடியுதோ அதை அந்த 45 நிமிஷம் டைம் பீரியடுக்குள்ள பண்ணுங்க. ஆனா இத கன்சிஸ்டன்டா பண்ணுங்க. அதான் இந்த சேலஞ்சோட பாயிண்டே. ஒர்க் அவுட் செஷன்ல ரெஸ்ட் எடுக்கிறேன்னு மொபைல ஸ்க்ரால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடாம இந்த டைம் பீரியட்ல வெறும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிக்கு மட்டுமே டெடிகேஷனா கொடுங்க. அப்போ கண்டிப்பா உங்களோட ப்ராக்ரஸை நீங்க நோட்டீஸ் பண்ணுவீங்க. அடுத்தது நம்பர் 3, ஃபாலோ அ ஸ்ட்ரிக்ட் ஹெல்தி டயட். டெய்லி 4 லிட்டர் தண்ணி குடிக்க போறோம், 90 மினிட்ஸ் ஒர்க் அவுட் பண்ண போறோம். இவ்வளோலாம் எஃபர்ட் எடுத்துட்டு நம்மளோட வாயை கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டோம்னா நீங்க எடுக்கிற எஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரி ரிசல்ட்டே தெரியாது. ஏன்னா நீங்க வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணாலும் வெயிட் கெயின் பண்ண ட்ரை பண்ணாலும் அதுல டயட்டுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபேக்டர். இதனாலதான் நிறைய பாடி பில்டர்ஸ் ஆப்ஸ் ஆர் மேட் இன் த கிச்சன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு சில ஃபிட்னஸ் வீடியோலாம் பார்த்து இந்த கேலரிஸ் இன் கேலரிஸ் அவுட் கான்செப்ட்லாம் கத்துக்கிட்டு உங்களோட மெயின்டெனன்ஸ் கேலரிஸை கண்டுபிடிச்சு வெயிட் லாஸ் பண்ணணும்னா அதை விட கம்மியாவும் வெயிட் கெயின் பண்ணணும்னா அதை விட அதிகமாகவும் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ உங்களால அச்சீவ் பண்ண முடியும். இல்ல இந்த கால்குலேஷன்லாம் எனக்கு வேலைக்காகாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா சிம்பிளா அட்லீஸ்ட் வெளியே இருந்து வாங்கி சாப்பிட்றத கட் பண்ணுங்க. சிப்ஸ் ஸ்நாக்ஸ் கூல் ட்ரிங்க்ஸ் பர்கர் பீட்சா ரெஸ்டாரண்ட் ஃபுட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிட்டு ஹோம்மேட் ஃபுட் மட்டும் சாப்பிடுங்க. அண்ட் முக்கியமா கண்ட நேரத்துல சாப்பிடுறத ஃபர்ஸ்ட் கட் பண்ணுங்க. இந்த மிட் நைட் பிரியாணி எல்லாம் உடம்புக்கு அவ்வளோ கெடுதல் தரக்கூடியது. இந்த மாதிரி வீணா போன ட்ரெண்ட்ஸ்ல எல்லாம் மாட்டிக்காம உங்க ஹெல்த்தை உஷாரா பாத்துக்கங்க. டைமுக்கு சரியான அளவுல பாடிக்கு தேவையான புரோட்டீன் ஃபுட் எடுத்துக்கங்க. வெயிட் லாஸ் பண்ணணும்னா யூஸ்வலி நீங்க சாப்பிடுற அமௌண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாகும். வெயிட் கெயின் பண்ணணும்னா யூஸ்வலி சாப்பிடுறத விட கொஞ்சம் அதிகமாகவும் சாப்பிட ஆரம்பிங்க. ரைஸ் அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணிட்டு புரோட்டீனை கொஞ்சம் அதிகமா எடுத்துக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. புரோட்டீன் அளவுக்கு ஃபைபரும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்கிறத மறந்துடாதீங்க. இந்த புரோட்டீன் இருக்குல்ல, அது நீங்க ஒர்க் அவுட் பண்ணும்போது டயர்டாகி போன மசில்ஸை தூங்கும் போது ரிப்பேர் பண்ணி ஸ்ட்ராங்காகவும் பெருசாகவும் மாற ஹெல்ப் பண்ணும். ஃபைபர் உங்க கட் ஹெல்த்தை பார்த்துக்கும். ஸோ பேலன்ஸ்டா ஒரு ஹெல்தி டயட்டை மெயின்டைன் பண்ணுங்க. அதான் நீங்க போடுற எஃபர்ட்டுக்கு ஏத்த மாதிரியான ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்க ஹெல்ப் பண்ணும். அடுத்து நம்பர் 4, டேக் அ பிக்சர் ஆஃப் யுவர் செல்ஃப் எவ்ரி டே. இந்த ஸ்டெப் ரொம்ப சிம்பிள் தான். ஏன்னா நீங்க உங்களோட செல்ஃபி எடுத்துக்க போறீங்க. உங்க ஃபேஸும் பாடியும் கிளியரா தெரியற மாதிரி ஒரு செல்ஃபி எடுக்க போறீங்க. டெய்லி இந்த மாதிரி செல்ஃபி எடுத்துக்கிட்டு உங்களோட ப்ராக்ரஸ் நீங்க ரெக்கார்ட் பண்றது மூலமா இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது எப்படி இருந்தீங்க, இந்த சேலஞ்சை கண்டினியூஸா ஃபாலோ பண்ணும்போது எப்படி ப்ராக்ரஸ் பண்ணீங்க, 75 டேஸ் முடிக்கும் போது எப்படி மாறிட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு விஷுவல் ப்ரூஃபா இந்த செல்ஃபி போட்டோஸ் இருக்கும். யூஸ்வலா இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ற நிறைய பேர் செல்ஃபி போட்டோஸ் எடுத்ததுக்கு அப்புறமா அதை சோஷியல் மீடியால பப்ளிஷ் பண்ணி அவங்களோட ப்ராக்ரஸை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. நீங்க இந்த மாதிரி உங்க பர்சனல் போட்டோஸை பப்ளிக்கா சோஷியல் மீடியால ஷேர் பண்ண கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணணும்னா உங்களுக்கு நீங்க மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு பிரைவேட் வாட்ஸ்அப் குரூப்போ இல்ல டெலிகிராம் குரூப்போ ஆட் பண்ணிக்கிட்டு அங்க உங்களோட டெய்லி ப்ராக்ரஸ் செல்ஃபீஸை அப்லோட் பண்ணிக்கலாம். உங்களோட ப்ராக்ரஸை பர்சனலா நீங்களே மெஷர் பண்ணி கம்பேர் பண்ணி பாத்துக்கலாம். அடுத்து நம்பர் 5, ரீட் அட்லீஸ்ட் 10 pages எவ்ரி டே. இதுக்கப்புறம் டெய்லி உங்களோட மைண்டுக்கு ஒரு நல்ல எக்ஸசைஸ் கொடுக்கறதுக்கு புது விஷயங்களை கத்துக்கிறதுக்கு நீங்க உங்களுக்கு பிடிச்ச டாபிக்ல இல்ல ஃபீல்டுல ஒரு நான் ஃபிக்ஷன் புக் எடுத்து ஒரு 10 pages படிக்கணும். ஆடியோ புக்ஸ் கேட்க கூடாது. உங்க கண்ணால பார்த்து மூளைக்கு வேலை கொடுத்து படிக்கணும். ஏன்னா நம்ம மூளை ஒரு மசில் மாதிரி. அதுக்கு நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு ஒரு பவர் இருக்கு. நீங்க புது விஷயங்களை படிக்கும் போது உங்க பிரெயின்ல இருக்க நியூரான்ஸ் எல்லாம் கனெக்ட் ஆகி புது பாத்வேஸை கிரியேட் பண்ணும். சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா வெறும் 6 நிமிஷம் டீப்பா புக் படிச்சாலே உங்களோட ஸ்ட்ரெஸ் லெவல் 68% வரைக்கும் கம்மியாகுமா. இப்ப நம்ம எல்லாரும் ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ன்னு பார்த்து நம்ம அட்டென்ஷன் ஸ்பேன் ரொம்ப கம்மியாயிடுச்சு.
ஆனா ஒரு புக்கோட 10 பேஜஸ் கண்டினியூஸா படிக்கும்போது உங்க பிரெயின் திரும்ப ஒரு விஷயத்துல டீப்பா ஃபோக்கஸ் பண்ண பழகுது. இது உங்க ஒர்க் அண்ட் ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இப்ப நீங்களே ஒரு சிம்பிளான கால்குலேஷன் பண்ணி பாருங்க. ஒரு நாளைக்கு 10 பேஜ் படிக்கிறீங்கன்னா ஒரு மாசத்துல 300 பேஜ் முடிச்சிருவீங்க. அப்ப இந்த 75 நாள்ல நீங்க 750 பேஜஸ் படிச்சிருப்பீங்க. அதாவது 3ல இருந்து 4 நல்ல செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸ் நீங்க படிச்சு முடிச்சிருப்பீங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்க ரிச் டாட் புவர் டாட் மாதிரி புக் படிச்சா மணி மேனேஜ்மெண்ட் பத்தி வேற லெவல் ஃபினான்ஷியல் நாலேஜ் கிடைக்கும். அடுத்து அட்டாமிக் ஹேபிட்ஸ் படிச்சா உங்க லைஃப்ல சின்ன சின்ன மாற்றங்கள் எப்படி பெரிய பெரிய ரிசல்ட்ஸ் தரும்னு புரியும். ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் செட் கிடைக்கும். நம்ம அறிவழகன் மாதிரி நீங்க ரைட்டிங்ல ஸ்டக் ஆகி இருக்கீங்கன்னா ரைட்டிங் டெக்னிக்ஸ் பத்தி ஒரு 10 பேஜ் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பார்க் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதிரி செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் புக்ஸோட 10 பேஜ் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களோட மைண்ட் செட் உங்களுக்கு தெரியாமலே பில்ட் ஆயிட்டு இருக்கும். நீங்க படிக்கிற ஒவ்வொரு பாயிண்ட்ஸும் உங்க சப்கான்ஷியஸ் மைண்ட்ல போய் உட்காரும். லைஃப்ல ஏதாவது ஒரு டஃப் சுச்சுவேஷன் வரும்போது அந்த புக்ல இந்த மாதிரி தானே பண்ண சொன்னாங்க அப்படின்னு உங்க பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா சொல்யூஷனை கொண்டு வரும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டே வரும்போது உங்களை அறியாமலே உங்களோட லைஃப்ல அதை நீங்க அப்ளை பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்க வெறும் பிசிக்கலா மட்டும் இல்ல மென்டலியும் ஒரு பீஸ்ட் மாதிரி மாறிடுவீங்க. இந்த ரீடிங் சேலஞ்சுக்காக நான் உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 புக்ஸை சஜஸ்ட் பண்றேன். ட்ரை பண்ணி பாருங்க. 1 எல்லாருக்கும் ஃபெமிலியரான அட்டாமிக் ஹேபிட்ஸ் பை ஜேம்ஸ் கிளியர். 2 எஸ் இதுவும் எல்லாருக்கும் தெரியும் த சைக்காலஜி ஆஃப் மணி பை மார்கன் ஹவுசல். 3வதா காண்ட் ஹர்ட் மீ பை டேவிட் காகின்ஸ். இந்த ஆத்தரை த டஃபஸ்ட் மேன் அலைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இவரோட லைஃப் ஸ்டோரியை படிச்சீங்கன்னா நம்ம பிரெயின் நம்மள எப்படியெல்லாம் ஏமாத்துது, நம்ம லிமிட்டை எப்படி தாண்டணும்னு ஒரு ஃபயர் கிடைக்கும். நீங்க முடியாதுன்னு நினைக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ண இந்த புக்கு இன்ஸ்பயர் பண்ணும். 4வது டீப் ஒர்க் பை கேல் நியூபோர்ட். நம்ம அறிவழகன் மாதிரி ஃபோக்கஸ் பண்ண முடியாம கஷ்டப்படுறவங்களுக்கு இந்த புக் ஒரு வரப்பிரசாதம். இப்ப இருக்க டிஸ்ட்ராக்ஷன் ஃபீல்ட் உலகத்துல எப்படி ஒரு விஷயத்துல டீப்பா ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணணும்னு சயின்ஸோட சொல்லியிருப்பாங்க. உங்க ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீஸ் பண்ண இது ஒரு மஸ்ட் ரீட். அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் 5வதா மேன்ஸ் சர்ச் ஃபார் மீனிங் பை விக்டர் ஃப்ராங்கல். இந்த புக் ஒரு ரியல் லைஃப் சர்வைவல் ஸ்டோரி. நாஜி கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல இருந்து தப்பிச்ச ஒரு சைக்காலஜிஸ்ட் எழுதின புக் இது. எவ்வளவு கஷ்டமான சிச்சுவேஷன்லயும் நம்மளோட மைண்ட் செட் சரியா வச்சுக்கிட்டா எப்படி நம்ம சர்வைவ் ஆகலான்னு இது உங்களுக்கு சொல்லித்தரும். இந்த சேலஞ்ச்ல நீங்க டயர்ட் ஆகி ஏன் இதை பண்றோம்னு நினைக்கும் போது இந்த புக் உங்களுக்கு ஒரு பெரிய பர்பஸை தரும். இந்த புக்ஸ் எல்லாம் உங்க லைஃபை டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல பார்க்க ஹெல்ப் பண்ணும். ட்ரை பண்ணுங்க. ஃபைனலா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண போறீங்கன்னா ஒரு இம்பார்ட்டன்ட் ரூலை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா நோ சீட்டிங். இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ண போறேன் இப்படி எல்லாம் பண்ண போறேன் நீங்க சொல்றதுக்கும் ஆக்சுவலா அதை பண்றதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. இதை சரியா கன்சிஸ்டன்டா எல்லா நாளும் பண்றதுதான் ஆக்சுவலா இதை கஷ்டமான விஷயமாவே மாத்துது. சோ உண்மையிலேயே நாம இதோட பெனிஃபிட்ஸை பார்க்கணும்னா இங்க சீட்டிங்க்கோ எக்ஸ்கியூசஸ்க்கோ பெர்மிஷனே கிடையாது. அப்புறம் நீங்க இந்த சேலஞ்ச் எடுக்கும்போது நீங்க யூஸ்வலா பண்ணிட்டு இருக்க பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் கூட குவிட் பண்ணணும். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், அடல்ட் கான்டென்ட் பாக்குறதெல்லாம் ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலவுட். அது மட்டும் இல்லாம ஏதாவது வெப் சீரிஸ், மூவிஸ் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இல்லாம இந்த விஷயத்தெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு டிசிப்ளின்டா இருக்க நேரத்துல நீங்க உங்க டைமை சரியா யூஸ் பண்ணி நீங்க ரொம்ப நாளா ஏதாவது ஒரு விஷயத்த எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதை இந்த நேரத்துல எக்ஸிக்யூட் பண்ணலாம். உங்களோட டைமை ப்ரொடக்டிவா யூஸ் பண்ணலாம். இந்த 75 டேஸ் ஹார்ட் சேலஞ்ச்ல எக்ஸாக்டா என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு சில ரூல்ஸாவே இருக்கிறதுனால நம்ம பேட் ஹேபிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண போறோம். அதே நேரத்துல இந்த 75 டேஸ் ஹார்ட் சேலஞ்ச்ல சொல்லி இருக்கும் விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ண போறோம்னு உங்களுக்கு தெளிவா ஒரு பிளான் இருக்கிறதுனால பெருசா யோசிக்காம நீங்க இந்த ரெடிமேட் பிளானை எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஜஸ்ட் உங்களோட ஜேர்னல்ல ஒரு டூ டூ லிஸ்ட் மாதிரி போட்டு நீங்க இதை முடிச்சிட்டோம் அதை முடிச்சிட்டோம்னு குவிக்கா டிக் பண்ணிக்கிட்டே வர முடியும். இன்கேஸ் நீங்க இந்த 75 டேஸ் சேலஞ்சை கம்ப்ளீட் பண்ணாம ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா இதோட ரூல் படி நீங்க திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். அதனால ஸ்ட்ரீக்கை மிஸ் பண்ணிட்டு முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதை விட ஸ்ட்ரீக்கை கண்டினியூ பண்றது இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்றவங்களுக்கு பெனிஃபிஷியலா ஆகும். சோ இப்போ இந்த 75 டேஸ் ஹார்ட் சேலஞ்ச் பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த வீடியோல பார்த்த எல்லாருமே இதை எக்ஸிக்யூட் பண்ண போறது இல்ல. மேபி ஒரு 1 or 2% பீப்புள் தான் எக்ஸிக்யூட்டே பண்ண போறீங்க. இதை அட்டெம்ப்ட் பண்ணி பார்க்கலான்னு ட்ரை பண்ற அந்த 1% பீப்புள்ல கூட ஹை டெடிகேஷன், கமிட்மெண்ட்டை காட்டுறவங்க மட்டும்தான் இதை ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் ஃபியூ டேஸ்லாம் இதுல அடாப்ட் ஆகவே முடியாது. 1 to 25 டேஸ்ல அன்பேரபிள் பெயின் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா 2 பிசிக்கல் எக்ஸசைஸ்னால உங்க பாடியும் சோர்வாயிடும். நிறைய தண்ணி குடிக்கிறதுனால அடிக்கடி பாத்ரூம் போக வேண்டியிருக்கும். நீங்க டயர்டா ஃபீல் பண்ற நேரத்துல வெளிய இருந்து ஏதாவது வாங்கி சாப்பிடலாம்லாம் தோணும். ஆனா இது எல்லாத்தையும் ஓவர் கம் பண்ணி 25 நாள் நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மிடில் டேஸ்ல நீங்க ஃபேஸ் பண்ற முக்கியமான ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னா மறந்து போறது. அதாவது டே டு டே லைஃப்ல நீங்க இந்த விஷயத்த எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பீங்க. ஆனா ஒரு 2 நாள் ஆஃபீஸ்ல உங்களுக்கு ஒர்க் லோட் ஜாஸ்தி ஆகும் போது, ஸ்கூல் காலேஜ்ல அசைன்மெண்ட்ஸ் அதிகமாகும் போது, இல்ல நீங்க உங்க எக்ஸாம்ஸ்க்கு படிக்க ட்ரை பண்ணும்போது கூட இந்த சேலஞ்ச்ல பண்ண வேண்டிய சில விஷயங்களை நீங்க மறந்து போயிடலாம். ரூல் புக்ல இருக்க மாதிரி இதை எக்ஸிக்யூட் பண்ணாம விட்டுடலாம். இன் ஷார்ட், லைஃப் உங்க வழியில வந்து நீங்க கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணிட்டு இருக்க ஸ்ட்ரீக்கை கலைச்சிட்டு போயிடலாம். ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் ஓவர் கம் பண்ணி நீங்க போயிட்டு இருக்க வழியில லைஃப் ஒரு பெரிய மரத்தை வழி மறைச்சு சாச்சு விட்டாலும், இல்ல மலையில இருக்க மாதிரி ஒரு பெரிய கல்ல வழியில போட்டாலும் நீங்க அதெல்லாம் தாண்டி
உங்க டெஸ்டினேஷனை ரீச் பண்றதுக்கு எடுக்கிற எஃபர்ட் தான் உங்களை ஒரு டிசிப்ளின்டான மனுஷனா மாத்தும். ஒன்ஸ் நீங்க இந்த மாதிரி டிசிப்ளின்டா இருந்து 50 டேஸ் எல்லாம் கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு மொமெண்டம் உங்களுக்கு பிக்கப் ஆனதுனால உங்க ஃபினிஷ் லைன் கிட்ட வர மாதிரி நீங்க ஃபீல் பண்றப்போ உங்க ப்ராசஸ் ஈஸி ஆயிடும். நீங்களே மோட்டிவேட்டடா இந்த விஷயத்த ஃபாலோ பண்ண ஆரம்பிப்பீங்க. இன்னும் ப்ராக்ரஸ் ஆகலாம்னு ரொம்ப டெடிகேட்டடா இருப்பீங்க. அந்த டே 75 வரும்போது உங்க முதல் நாள் போட்டோவும் 75th டே போட்டோவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எஸ் நம்ம சாதிச்சிட்டோங்கிற மாதிரி உங்களை நினைச்சு பெருமையா ஃபீல் பண்ணுவீங்க. உங்களோட கான்பிடன்ஸ் லெவல், செல்ஃப் வர்த் அண்ட் செல்ஃப் பிலீஃப் எல்லாம் ரொம்ப அதிகமா இம்ப்ரூவ் ஆகும். இவ்ளோ கஷ்டமான சேலஞ்சே நம்ம முடிச்சிட்டோம்னா இனி எதை வேணாலும் நம்ம ஃபேஸ் பண்ணலாங்கிற மாதிரி ஸ்ட்ராங்காவும் டஃபாவும் இருக்கிற அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரென்த்தை நீங்க பில்ட் பண்ணுவீங்க. ஒரு விஷயத்த நான் முடிப்பேன்னு சொன்னீங்கன்னா அதை முடிச்சு காட்டுவீங்க. ஏன்னா நீங்க ஒரு டெடிகேட்டடான மனுஷன். ஏதாவது ஒரு சேலஞ்ச் எடுத்தா நான் முடிச்சு காட்டுவேங்கிற மாதிரி விஷுவல் ப்ரூஃபான போட்டோஸை வச்சிருக்கீங்க. எப்போ நீங்க டவுனா ஃபீல் பண்ணாலும் இதை முடிக்க முடியாதுன்னு நினைச்சாலும் அவ்வளோ கஷ்டமான சேலஞ்சே முடிச்சிட்டோம், இதை முடிக்க மாட்டோமாங்கிற மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி ஓவர் கம் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. ஸோ இந்த 75 டேஸ் சேலஞ்சை நீங்க அட்டம் பண்ண போறீங்கன்னா ஐ அக்செப்ட் அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. முடிக்க போறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி சொல்றேன். ஒரு தடவை ஒரு சின்ன பையன் ஒரு பட்டு பூச்சிய, அதாவது பட்டர்ஃப்ளைய பாக்குறான். அது தன்னோட கூட்டுல இருந்து வெளியே வர ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தது. அந்த பூச்சியால வெளியே வர முடியாம ரொம்ப துடிச்சுக்கிட்டே இருந்தது. அதை பார்த்து அந்த பையனுக்கு ரொம்ப பாவமா போச்சு. உடனே ஐயோ பாவம், இது இவ்ளோ கஷ்டப்படுதே, நம்ம ஹெல்ப் பண்ணுவோம்னு நினைச்சு ஒரு சின்ன பிளேட் எடுத்து அந்த கூட்டை மெல்ல கீறி விட்டான். இப்ப அந்த பட்டர்ஃப்ளை ரொம்ப ஈஸியா எந்த கஷ்டமும் இல்லாம வெளியே வந்துருச்சு. ஆனா அங்கதான் ஒரு ஷாக்கு. அந்த பட்டர்ஃப்ளையால பறக்கவே முடியல. அதோட ரெக்கெல்லாம் சுருங்கி போய் வலுவில்லாம இருந்தது. அந்த பூச்சி லைஃப் ஃபுல்லா தரையில ஊர்ந்துகிட்டே தான் இருந்தது. ஒரு நாள் கூட அதால வானத்துல பறக்க முடியாம போயிடுச்சா? ஏன் தெரியுமா? நேச்சரோட லாஜிக் படி அந்த பட்டர்ஃப்ளை அந்த கூட்டை உடைச்சுக்கிட்டு தன்னோட உடம்ப வருத்திக்கிட்டு மூச்சு திணறி வெளியே வந்தா மட்டும்தான் அதோட உடம்புல இருக்க ரத்தம் விங்ஸுக்கு போய் சேரும். அப்பதான் அந்த விங்ஸுக்கு பலம் கிடைக்கும், அதால பறக்க முடியும். ஆனா அந்த பையன் அந்த பட்டர்ஃப்ளையோட கஷ்டத்தை குறைக்கிறேன்னு நினைச்சு அதோட ஸ்ட்ரென்த்தையே அழிச்சிட்டான். நம்ம லைஃபும் அதே மாதிரி தான். இந்த 75 டேஸ் ஹார்ட் சேலஞ்ச்ல நீங்க ஃபேஸ் பண்ண போற ஒவ்வொரு கஷ்டமும் ஒவ்வொரு வலியும் அந்த பட்டர்ஃப்ளை வெளியே வரப்படுற ஸ்ட்ரகிள் மாதிரி தான். இந்த வலிகள் தான் உங்களோட விங்ஸை ஸ்ட்ராங் ஆக்க போகுது. அந்த விங்ஸை வச்சுதான் நீங்க பறக்கவே முடியும். நீங்க ஷார்ட்கட்டை தேடினீங்கன்னா அந்த பட்டர்ஃப்ளை மாதிரி லைஃப் ஃபுல்லா பறக்க முடியாமலே போயிடுவீங்க. நம்ம அறிவழகனும் மார்ஃபியஸ் கிட்ட இந்த ரெட் பில் எடுத்துக்கிட்டு இந்த வலிகளை ஃபேஸ் பண்ண ரெடி ஆனதுனாலதான் இப்போ ஒரு சக்சஸ்ஃபுல் ரைட்டரா மாறி இருக்காரு. அதனால எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, உளி தாங்கும் கற்கள் தான் சிலையாகும், வலி தாங்கும் உள்ளம் தான் வரலாறாகும். சோ வரலாறு படைக்க ரெடி ஆகுங்க. இந்த பெஸ்டான கான்டென்ட்டை நாங்க கொண்டு வர்றதுக்கு நிறைய டைம் எடுத்து ரிசர்ச் பண்றோம், எஃபோர்ட் போடுறோம். எங்களோட இந்த ஆடியோஸை நீங்க என்ஜாய் பண்றீங்க, உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்குன்னா உங்களோட சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு வேணும். உங்களோட என்கரேஜ்மெண்ட் இருந்தா எங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சோ எங்களோட யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இதனால உங்க சப்போர்ட் கண்டிப்பா எங்களுக்கு இருக்கும். பிளஸ் உங்களுக்கு நாங்க பண்ற கான்டென்ட்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கணும் எங்களுக்கு புரியும். நாங்களும் இன்னும் சூப்பரான கான்டென்ட்ஸை கொடுக்க ஆரம்பிப்போம். சோ உடனே நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாருக்கு இந்த ரெட் பில் தேவையோ அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.